ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருமே வந்துட்டு தீபாவளிக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மாலேருந்து மிஸ் ஆகிட்டுங்க. அதனால் நானும் ரொம்ப தேடிகிட்டே இருக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் போய் போய் தேடிட்டு தான் இருக்கிறேன். இங்கே விழுந்திருக்குமோ அப்படின்னு தேடிட்டு தான் இருக்கிறேன். எங்குமே கிடைக்கல. கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எனக்கு லேட்டாக தான் எது தொலைஞ்சாலும் எனக்கு லேட்டாக தான் என் கைக்கு வரும். நம்ம ஈவினிங்கில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் பூவா கூட தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அவன் கூட நான் விளாண்டு ரொம்ப நாளாக ஆகுது. கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சா. அவனுக்கு வந்து என் கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனுக்கு என்கிட்ட இருந்தால் யாருக்கிட்டையுமே போக மாட்டான். அவன் கூட தான் நான் இருக்க போகிறேன். சரி வாங்க, என்ன பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். பூவா கூட சிமிக்கி இருக்குமான்ட்டு தேடிகிட்டே போகிறேன். இப்படி தாங்க நான் அந்த சைடெலாம் போனேன்னா என் கண் என்ன தெரியுமா, கீழே தான் பார்த்துட்டே போகும். அதனால தான் இருக்குமா அப்படின்ட்டு நான் தேடிகிட்டே வந்தேன். சரி, அதையுமே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் தொலைஞ்சி போச்சு. நான் குளிக்கிற இங்கே தான் குளிக்கிற இடமா, இந்த இடத்துல தான் தொலைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதான் காணும். இருந்தாலுமே தண்ணியெல்லாம் போயிருக்குமோ இல்லை இந்த மண்ணுக்குள்ளே உள்ளே இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸ்வைன்கிட்ட கேட்டேன், எனக்கு இளநி வேணும், எனக்கு இளநி பிடுங்கி தர சொல்லு அப்படின்னு கேட்டேன். ஆனால் வந்துட்டு இளநி பிடுங்கிறதுக்கு ஒருத்தன் வருவாங்களாம். அவங்க வந்துட்டு வரலை. அவங்க வந்துட்டு வந்தால் தான் இளநி பிடுங்க முடியும். ஏன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் மரம் ஏற தெரியும். அதனால் இளநி பிடுங்க முடியாதுன்னாங்க. ஆனால் அண்ணி வந்து கம்பு ரெடி பண்ணிட்டு போகிறாங்கன்னு இளநி பிடுங்க தான் போகிறாங்கன்னு நானும் நினச்சேன். சரி ஸ்வைன் சொல்லியிருப்பான் போல், அதுக்கு தான் இளநிக்காக தான் போகிறாங்க போலன்ட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன். சரி நானும் போனேன். அந்த பக்கம் போக முடியல. பாருங்கள் இந்த குப்பையாக இருக்குது. இங்கே தான் குப்பை இல்லை, சாணி இருக்குல்ல, சாணி உரந்தான் அது. சரி நம்ம அந்த பக்கம் சுற்றி போகலான்னு பார்த்தா அங்கே வந்து அண்ணி வந்து இளநி தென்னை மரத்துக்கு போகலை. அங்கே ஒரு பப்பாளி மரம் ஒன்று இருக்குங்க, அங்கே தான் போயிருக்காங்க. பப்பாளிக்கு அறக்க தான் போயிருக்காங்க. அதான் நானும் வந்து மரம் ஏறுறவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இளநி பிடுங்கி தருவாங்க. அந்த மரத்துலேயுமே பாருங்கள் அவ்வளோ பெரிய கம்பு வச்சு கட்டியுமே 2-3 கம்பு வச்சு கட்டியிருக்கேன். அப்போயுமே அந்த மரத்துக்கு எட்ட மாட்டேங்குதுங்க. அந்த பப்பாளிக்கு எட்ட மாட்டேங்குது. நல்லா ஹைட்டில் இருக்குது பாருங்கள். தென்னை மரம் அளவுக்கு பப்பாளி மரம் வளர்ந்து நிற்கிது பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் பப்பாளிகை வந்து விற்றுடுவாங்க. இங்கே உண்மையில் இங்கே பப்பாளிகை மார்க்கெட்டில் வாங்குகிறாங்க. சரி நம்ம சுற்றி போய் பார்க்கலான்ட்டு தான் இப்படி நான் சுற்றி போகிறேன். இங்கே ஒரு மரம் தெரியுதா, இது வந்துட்டு ஆரஞ்சு மரம்னு சொன்னாங்க. ஆனால் அது ஆரஞ்சு மரமானு தெரியலை. ஸ்வைனை தான் சொல்லியிருந்தேன் இது ஆரஞ்சு மரம்னு. ஆரஞ்சு மரம்லாம் இந்த ஊரில் விளையுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அது நல்லா புளிப்பாக இருக்குது. ஆனால் ஆரஞ்சு காய் மாதிரி தான் இருக்குது. ஆனால் புளிப்பாக இருக்குது. காய் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஓஞ்செல்லாம் போகும்போது அதெல்லாம் ஓஞ்சு போக மாட்டேங்குதுங்க. நான் எப்போ பார்க்குறப்ப இருந்தாலும் அந்த ஆரஞ்சு காய் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த புளிப்பாக இருக்கிறதுனால ஊறுகாய் கூட போடுவாங்க. இந்த பலா மரத்தில் பார்த்திங்கன்னா பலாக்காய் தொங்குங்க அப்படியே. இவ்வளோ வெயிட் அந்த மரம் எப்படி தாங்கும்? பலா மரம் நினச்சிக்குவேன். அருந்து கூட விழுகாது, அப்படி தொங்கும். கீழே இந்த மரத்தில் தான் நல்லா கீழே காய்ச்சிருக்கும். அண்ணி இன்னும் அறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கம்பு கலண்டுருச்சு போல். கம்புன்னா கத்தி மாதிரி இருக்கும்ல, அது வச்சு கட்டலாம். சும்மா வெறுங்கம்பு வச்சு தான் கட்டியிருக்காங்க. அப்படி வச்சு கட்டினா கண்டிப்பாக அறுக்கவே முடியாது. நான் கூட ட்ரை பண்ணலான்னு தான் இருந்தேன். அந்த பக்கம் போக முடியல. ரொம்ப தண்ணி குப்பையுமா இருந்ததுனால என்னால் அங்கே போக முடியல. அதனால் நான் வந்துட்டேன். அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இதை கட் பண்ணிட்டேன். வாய்ஸ் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா பட்டாசு வெடிக்கிறாங்கங்க, அதெல்லாம் சத்தம் போட்டாங்க. இது என்ன தெரியுமா, இதுதான் உளுந்து வத்தல்னு சொல்லுவாங்கங்க. ஒடிசாவில் போடுவாங்க. அதுதான் இந்த உளுந்து வத்தல் காய வச்சுருக்காங்க. இந்த உளுந்து வத்தல் எப்போ போடுவாங்கன்னா இன்னுமே நாள் இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு தான் போடுவாங்க. இப்போ அண்ணி வந்து கொஞ்சமாக போட்டு வச்சுருக்காங்க. அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பட்டாசு வந்து இந்த இடத்துக்கிட்ட தான் வெடிச்சிட்ருக்காங்க. அம்மா தான் கூட்டுவாங்களா, குப்பையாகும்ல, அதனால் சத்தம் போட்டாங்க. அண்ணி பாருங்கள் இவ்வளோ காய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க.
இது எல்லாமே வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. கடையில் கொடுக்க போகிறாங்களா இல்லை யார்கிட்ட கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் சமைக்கிறதுக்கு இல்லை, சமைக்க இவ்வளோ காய் எடுக்க மாட்டாங்க. பீன்ஸு பாருங்கள், இது நம்ம வீட்டு செடியில் காய்ச்சது தான். நல்லாயிருக்கு. பீன்ஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பீன்ஸ் இப்போ போட்டிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இனிமேல் பீன்ஸ் பொரியல் தான். இந்த பீன்ஸு முடிகிற வரையில பீன்ஸு பொரியல் தான் எங்கள் வீட்டில். என்ன காய்கறி போட்டாலும் அந்த காய் முடிகிற வரை அந்த பொரியல் தான் எங்கள் வீட்டில். இது வெள்ளரிக்காயெல்லாம் அறுத்தாச்சு. அறுத்து இன்றைக்கி தோனியோட மாமா வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னுமே அதில் காய்க்கும். அண்ணி வந்துட்டு அரிசி உளுந்து அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை நான் தான் பார்ப்பேன். ஏன்னா அரிசி ஊற வைக்கிறது, அலசுறது, அரைக்கிறது எல்லாமே என்னோடய வேலை. இன்றைக்கி வந்துட்டு நான் அண்ணி அலசி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் பூவாக வந்துட்டு பார்த்துக்கிட ஆள் இல்லை. அப்பா வந்துட்டு வயலுக்கு போயிட்டாங்க. நீ பூவாக பார்த்துக்கோ, நான் அலசிக்கிறேன் அப்படின்னாங்க. அன்றைக்குமே இன்றைக்கி வந்துட்டு வேலை இல்லை, அதனால் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. அதனால் அலசி தரேன்னாங்க. பூவா கூட தான் நான் வந்துட்டு இப்போ அவனை பார்த்துக்கணும். இந்த டைம்லாம் அப்பா பார்த்துக்குவாங்க. ஏன்னா விளையாடும்போது வெளியில் நின்று விளையாண்டுட்டு இருப்பான் பூவா. அப்பா வந்துட்டு வெளியில் நின்று விளையாடுவாங்க. பக்கத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் நான் போக மாட்டேன் பக்கத்து வீட்டுக்கெலாம். மூக்கில் காயத்தைங்க காட்டு பூவா ஓடுனா உளுந்தாரம் காட்டுக்குப்பா. கையை கட்டிக்கிட்டு இங்கே இருங்க. மூஞ்ச காட்ட கூட திரும்பி திரும்பி நிற்கிறோம். ஏய் சார் சார் மூஞ்ச காட்ட. ஏய் உனக்கு என்ன அவ்வளவு மூஞ்ச காட்டு. கையை பின்னாடி கட்டுறா முன்னாடி கட்டுறா. நீ என்ன பெரிய ஆளா, என்ன பெரிய அப்பா டக்கரா? மூஞ்ச காட்டு. மூக்கு காட்டுறது தாங்கன்னு அது விழுந்து காயம் எப்படி விழுந்துருச்சு, அடிச்சிருக்கு மூக்கில். சளி பிடிச்சிக்கிட்டு பூவாக்கு பனி வெஞ்சிட்டு இருக்குதுன்னு. சரி போ சாமி, நல்லதான் சாமி. நான் போகிறேன் வீடியோ எடுக்க. அவங்க வீட்டில் ஆட்டுக்குட்டி போட்டிருக்கு, 2 ஆட்டுக்குட்டி. நீ பெரிய ஆளு தான், நீ இந்த பக்கம் வரக்கூடாது சரியா? ஆமா, இந்த பக்கம் வருவியா? இந்த பக்கம் வருவியா? அப்புறம் எதுக்கு வர்ற? இதுக்கப்புறம் நீ வரக்கூடாது. இந்த கோடு போடுற, இந்த கோட்டுக்கு அப்புறம் நீ வரக்கூடாது. ஏன் அழிக்கிறா? கோட்டை எதுக்கு அழிக்கிற? நான் போட்ட கோடு யாரும் அழிக்க கூடாது. இப்போ எங்கே போயிட்டு வந்தேன்னா, பக்கத்து வீட்டில் ஆட்டுக்குட்டி போட்டுருந்துச்சு, 2 ஆட்டுக்குட்டி. அதை பார்க்குறதுக்காக போனேன். வீடியோ எடுக்கலை, அது எனக்கு இப்போ காமிக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால நான் எடுக்கலை. பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அழகாக இருந்துச்சு 2 ஆட்டுக்குட்டி. அண்ணி என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த கொக்கு பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. இந்த கொக்கு வந்து எப்போயுமே நம்ம வீட்டில் மேய்ஞ்சிட்ருக்குங்க. பூவாமே வந்துட்டு அதை ஓடி ஓடி போய் அவ்வளோ பக்கமாக இருக்கும். ஆனால் ஈஸியாக பிடிக்கலாம், ஆனால் ஓடிடும். அண்ணி ஓடுனாங்களா அதே மாதிரி இவனும் ஓடுறான் பாருங்களேன். யார் எது செஞ்சாலும் உடனே செய்கிறது. கீழே விழுந்தது தரையில தான் மூக்காடி பட்டுச்சு. நாய் வருது நாய் வருது நாய் வருது போ. அந்த மண்ணுக்கு ஓடிடுவான். எனக்கு தெரியும் அந்த மண்ணுக்கு தான் ஓடுறான். அதுக்குள்ளே பிடிக்கணும். என்னட்ட ஓட முடியல, இவன் ஓட்டத்தை பிடிக்க முடியல. இந்த மண்ணுக்கு ஓடி வந்துடுவான். மேலே ஏறி நின்றுட்டு விளையாடுவான். தலையெல்லாம் மண்ணா போயிடும். பூவா இப்படித்தான் ஓடிட்டே இருப்பான். யாருமே பார்க்க முடியாதுங்க. அப்பா பாவம், அப்பா வேலையை ஓட முடியாது. கீழே விழுந்துருவோம். அந்தளவுக்கு ஓடிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கூட சும்மா கூட இருக்க மாட்டான். அதனால தான் என்ன பண்ணேன்னா, பூவா வந்துட்டு கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் எப்போயுமே விளையாடுவான். அப்பா வந்துட்டு பழக்கி விட்டுருக்காங்க. அதேமாரி நானுமே அவனுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்தா தான் இந்த வயசுலேயே அவன் பிற்காலத்தில் ஒரு நல்ல பிளேயராக வருவான். இது வந்து சுயனோட ஆசை. அவனோட ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கணும். அதனால தான் இவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். அவனை விட அப்பனுக்கு மகன் தப்பாமல் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவன். வேறு எந்த விளையாட்டுமே விளையாட மாட்டான்.
கிரிக்கெட்டு பேட்டு மட்டும் தூங்கி எந்திரிச்சாலே அதை 2 தான் கையில் எடுப்பான். அப்படித்தான் இருக்கிறான். ஸ்வயன் சொல்லியிருக்கிறான் டெய்லியும் பூவாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்னு. கேட்டுகிட்டே இருப்பான் பூவா விளையாடுறானான்ட்டு. நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்ட்டு நான் வந்துட்டு பூவாவுக்கு வந்துட்டு அவள் ரெடி பண்ணுவோம்ல நைட் டைமில் கொடுக்குறது தான் இது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்பப்போக்கி நம்ம சுத்தம் செய்யும்போது நமக்கு சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ டைம் இருக்கும்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நல்லா தான் இருக்குது. இந்த நெல்லோட உமி இருக்கும்ல குட்டி குட்டியாக, அதுதான் இருக்குங்க. நம்ம மொத்தலாக புடைச்சோம்னா அது வந்துட்டு போயிடும். அதான் புடைக்கலாம். இந்த முறம் நல்ல பெரிய அகலமான முறம். இதில் புடைச்சோம்னா நல்லா புடைக்கலாம். அதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ கரெக்டாக மணி 5 மணி ஆயிடுச்சு. பூவாவுமே நான் வந்துட்டு மூஞ்செல்லாம் அலசி விட்டுட்டு பக்கத்து வீட்டில் வந்துட்டு அண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். அவன் பூவா போய் அழைச்சிட்டு வரணும். அப்பாவுமே வந்துடுவாங்க. இந்த அவல் பாருங்க, பேப்பர் அவல்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் சீக்கிரம் ஊறிடும். இது வந்துட்டு உப்புமா செய்கிறேன், இன்னுமே சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாருமே அவல் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் தான் அவல் சாப்பிட்டது. ஆனால் இங்கே வந்து ஒடிசாவில் வந்துட்டு இன்னுமே அவல் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது கடையில் எல்லா கடையிலுமே கிடைக்கும். எல்லார் வீட்லேயுமே ஸ்டாக் இருக்கும் இந்த அவல். எங்கள் வீட்லேயுமே எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தனித்தனியாக வறுத்து வச்சுக்கிடுவாங்க. இப்படித்தான் வறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா டீயில் போட்டு குடிப்பாங்க, அப்படி குடிப்பாங்க. இதில் சர்க்கரை தேங்காய் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு இதில் வந்துட்டு நான் வந்து உப்புமா செய்யணும்னு எனக்கு ஆசை. சும்மா சர்க்கரை தேங்காய் பூ மட்டும் போட்டு சாப்பிட்ருக்குறேன். உப்புமா செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பூவாமே வந்துட்டான் பாருங்கள். பூவுக்கு ஜடையெல்லாம் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஜடை போடுறதுக்கு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா முடி ரொம்ப அதிகமாக நிற்கிது. இன்னும் 2 மாதம் இருக்குது. அது வரை நான் மொட்டை போடுறதுக்கு. அது வரையிலுமே இந்த முடியை ரொம்ப திட்டு வாங்கிட்டுருக்கிறேன். ஏன்னா பூவாவுக்கு வந்து மொட்டை போடாமல் முடி கட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு திட்டுறாங்க. எங்கள் வீட்லேயுமே சரி சீக்கிரமாக நம்ம மொட்டை போட்டுறணும். சரி, ஓகே. இன்றைக்கான ஈவினிங் விளாக் அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.